ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆடி A6. இந்த வண்டியில் வந்து என்ன ப்ராப்ளம்னா ஆயில் கூலர் ஃபெயிலியர் ஆகி கூலண்ட்டில் வந்து ஆயில் மிக்ஸ் ஆயிடுச்சு. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த A6ல் இதுதான் ப்ராப்ளம். பாருங்கள், கூலண்ட் டேங்க்கெல்லாம் எவ்வளோ ஆயிலாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ஆயில் கூலர் ஃபெயிலியர் ஆனால் தான் நடக்கும் இது மாதிரி. இந்த வண்டிக்கு ஆயில் கூலர் லொக்கேஷன் வந்து இந்த இடத்துல தான் வருது. இந்த வண்டிக்கு ஆயில் கூலர் தான் சேஞ்ச் பண்ணணும். அப்படியே ஆயில் கூலர் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிவிட்டு ரேடியேட்டர் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஆயில் கூலர் மிக்ஸ் ஆனது எல்லாமே ஃபுல்லாக கிளியர் ஆகும். இந்த ஆடி A6க்கு ரேடியேட்டர் அசம்பிளியை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பம்பரை ரிமூவ் பண்ணணும். ஃப்ரண்ட் பம்பரை ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் சப்போர்ட் பார் இருக்கும். இது ரிமூவ் பண்ணணும். இது ரிமூவ் பண்ணால் தான் ரேடியேட்டர் அசம்பிளி வந்து வெளியே எடுக்க முடியும். இதுக்கு ரெண்டு பக்கம் 13 சைஸ் போல்டு தான் வரும். இந்த போல்டை லூஸ் பண்ணி தான் வெளியே எடுக்கணும். ரேடியேட்டருக்கு ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா 2 லாக் இருக்கும். அதில் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுக்கணும். அப்போ தான் அசம்பிளியாக ரேடியேட்டர் வெளியே எடுக்க முடியும். இந்த ரேடியேட்டர் சப்போர்ட் பார் போல்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஹெட்லைட் அசம்பிளியை ரிமூவ் பண்ணணும். ஏன்னா ஹெட்லைட் அசம்பிளியில் வந்து இந்த போல்டு டச் ஆகுது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்லைட் அசம்பிளியை ரிமூவ் பண்ணால் தான் இந்த பாரோட போல்டெல்லாம் வெளியே எடுக்க முடியும். இதுக்கு வர போல்டு எல்லாமே ரிமூவ் பண்ணால் தான் அசம்பிளியாக வெளியே எடுக்கணும். ஹெட்லாம்பை பாருங்கள், இந்த மாதிரி போல்டு 5 போல்டு வரும் மொத்தம். இந்த 5 போல்டுமே ரிமூவ் பண்ணி தான் அசம்பிளியாக வெளியே எடுக்கணும். போல்டு எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. பேக்கில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கப்ளர் வரும். கனெக்டரை வச்சு ரிமூவ் பண்ணால் இந்த கப்ளர் ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், கப்ளர் ரிமூவ் பண்ணியாச்சு. இதே மாதிரி LH சைடு இருக்கிற ஹெட்லாம்ப் அசம்பிளியும் ரிமூவ் பண்ணணும். இந்த பக்கம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிற இந்த ஹெட்லாம்பும் ரிமூவ் பண்ணணும். இதுக்கும் அதே மாதிரி 5 போல்டு வரும். இந்த 5 போல்டு ரிமூவ் பண்ணி தான் ஹெட்லாம்ப் அசம்பிளியாக வெளியே எடுக்கணும். இந்த ஹெட்லாம்பெல்லாம் எதுக்கு கட்டுறோன்னா அந்த போல்டு டச் ஆகிறதுனால தான் கட்டுறோம். இல்லைனா நம்ம இது ஹெட்லாம்பெல்லாம் ரிமூவ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இதுக்கும் அதே மாதிரி எல்லா போல்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஹெட்லாம்ப் அசம்பிளியாக வெளியே எடுக்கலாம். அப்போ தான் சப்போர்ட் பார் ரிமூவ் பண்ண முடியும். ரேடியேட்டர் சப்போர்ட் பாரை ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இன்டர்கூலர் அசம்பிளி வரும். இந்த இன்டர்கூலர் அசம்பிளியை ரிமூவ் பண்ணால் தான் ரேடியேட்டர்லாம் ரிமூவ் பண்ண முடியும். இதுக்கு ஒரு T25 ஸ்க்ரூ வரும். இந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணணும். இந்த பக்கத்தில் வந்து ஒரு லாக் வரும், ப்ரெஸ்ஸிங் டைப் லாக்கு. இது ரிமூவ் பண்ணிவிட்டு இன்டர்கூலர் வந்து ரிமூவ் பண்ணணும். அவ்வளோதான், லாக் ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த இன்டர்கூலர் அசம்பிளிக்கு மேலே பார்த்தீங்கன்னா AC கண்டென்சர் வரும். இதுவும் ரேடியேட்டரில் தான் சீட்டிங் ஆகிற மாதிரி வரும். இதுக்கு 4 லாக் வரும். இந்த லாக்கும் ப்ரெஸ்ஸிங் டைப்பு தான் வரும். இது அசம்பிளியாக AC கண்டென்சரை ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ஏன்னா AC கேஸ் எதுவுமே நான் வந்து ரிமூவ் பண்ணலை. அப்படியே தான் AC ஓஸ் எல்லாமே கனெக்டிங்கில் தான் இருக்குது. அப்படியே தான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா பாட்டத்தில் ரேடியேட்டர் பாட்டம் ஹோஸ் வரும். அதை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணி ரேடியேட்டர் அசம்பிளி வந்து வெளியே எடுக்கணும். இப்போ ரேடியேட்டர் அசம்பிளி வந்து வெளியே எடுத்தாச்சு. இந்த பாட்டம் ஹோஸில் பாருங்கள் எவ்வளோ ஆயில் இருக்குது. ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகிட்டு இருக்குது. ஃபுல்லாக வாட்டர் சர்க்குலேஷனே இருக்காது. இதனால தான் நான் வந்து இந்த வண்டியோட ரேடியேட்டர் வந்து சர்வீஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒரு இன்ஜினுக்கு எப்போவுமே வாட்டர் லைன் சர்க்குலேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா வாட்டர் சர்க்குலேஷன் நல்லா இருந்தால் தான் இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகாது. பாருங்கள், ரேடியேட்டர் பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு இருக்குது. எதனால் ஃபஸ்ட்டு ரேடியேட்டர் ரிமூவ் பண்ணோன்னா ரேடியேட்டர் சர்வீஸ் போயிட்டு வரத்துக்குள்ளே நம்ம வந்து ஆயில் கூலர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம் புதுசு. இந்த ஆடி A6ல் வந்து ஆயில் கூலர் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. புது ஆயில் கூலரும் வாங்கியாச்சு. இதுதான் புது ஆயில் கூலரு. இப்போ இந்த ஆயில் கூலர் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் வண்டியில். ஆயில் கூலர் அசம்பிளி உட்கார இடத்துலலாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அப்போ தான் ஓரிங் எல்லாம் நல்லா சீட்டிங் ஆகும், லீக்கெல்லாம் வராது. இதுக்கப்புறமா புது ஆயில் கூலர் அசம்பிளி வந்து ஃபிட் பண்ணணும். ஆயில் கூலர் அசம்பிளி வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஆயில் கூலர் அசம்பிளிக்கு வர ஓஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா த்ராட்டல் பாடி தான் வரும். இந்த இடத்துல த்ராட்டல் பாடி அசம்பிளி வந்து ஃபிட் பண்ணணும். ரேடியேட்டர் அசம்பிளி வந்து சர்வீஸ் பண்ணி எடுத்துன்னு வந்து ஃபிட்டிங் பண்ணியாச்சு. எல்லாமே கரெக்டாக மாட்டியாச்சு. இன்டர்கூலர் எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. ஆயில் கூலர் ஃபிட்டிங் பண்ணியாச்சு. ஆயில் கூலர் வாட்டர் லைன் ஹோஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த ஆடி A6 வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது வண்டி ஓடிட்டு இருக்குது.
இந்த ஆடி A6ல் இப்போ வந்து டிஸ்டில் வாட்டர் ஊற்றி தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்ஜின் பிளாக்லலாம் வாட்டர் லைன் சர்க்குலேஷன்லலாம் ஆயில் லைட்டாக இருக்கும். அதெல்லாம் ஓட தான் வரும். அதெல்லாம் வந்த பிறகு ஃப்ளஷிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் கூலண்ட் சேஞ்ச் பண்ணுவேன். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு ஹெட் லேம்ப்பு, ரேடியேட்டர் சப்போர்ட் பார் எல்லாமே மாட்டியாச்சு. வண்டி ஓடிட்டு தான் இருக்குது. இதுக்கப்புறமா ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நான் இந்த ஆடி A6ல் வந்து எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த A6ல் வந்து நான் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்துருக்கேன்னா, ஆயில் கூலர் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு கூலண்ட் லைனில் வந்து ஆயில் மிக்ஸ் ஆன கம்ப்ளைண்ட் தான் பார்த்துருக்கேன். இதுக்கு வந்து நான் ஆயில் கூலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ரேடியேட்டர் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கேன், வாட்டர் லைன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டிருக்கேன், கூலண்ட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், கூலண்ட்டு இந்த வண்டிக்கு பிங்க்கு கலர் வரும், பிங்க்கு தான் போட்டிருக்கேன் கூலண்ட்டு. இப்படி தான் நான் அந்த ஆடி A6க்கு ஆயில் கூலர் ஃபெயிலியர் ஆன ஒர்க் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஆயில் கூலர் ஃபெயிலியர் ஆகிறதெல்லாம் எதனால் வருதுன்னா, கூலண்ட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாதனால தான் வருது. நம்ம கூலண்ட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாவே இது மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. இப்படி தான் அந்த ஆடி A6க்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.